வணக்கம் என்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஐபிசி ஐரோப்பிய நிகழ்வினூடாக இந்நிகழ்வில் பலவாறான விடயங்களை நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கிய இராச்சிய கிளை செயற்பாட்டாளர்கள் இந்நிகழ்வில் எங்களோடு கலந்துரையாட வந்திருக்கிறார்கள். அதே போன்று இப்பேரவையானது 2004ஆம் ஆண்டில் இருந்து இந்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்நிகழ்வு பற்றி பல விளக்கங்களை, பலவாறான நிகழ்வுகள், எவ்வாறு இக்கிளை ஆரம்பிக்கப்பட்டது, இக்கிளையினூடாக எவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற இருக்கிறது என்பது பற்றி ஒரு விளக்கத்தினை இங்கு கூற வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் பொதுவாக கூற விரும்பினால், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று கூறிற்கமைவாக கல்வி என்பது எவ்வாறு முக்கியம் பெறுகிறது என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம். அவ்வகையில் இக்கல்வியை மிகச்சிறந்த வகையில் ஐரோப்பியாவில் வழங்குகின்ற தொண்டு நிறுவனத்திற்கு சம்பந்தமாக நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் இந்நிகழ்வில் எங்களோடு கலந்துரையாட வந்திருக்கிறார்கள் திரு குகச்சந்திரன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. அதே போன்று திரு தபயோகம் கோதாசன் அவர்கள். வணக்கம். அதுபோன்று திருமதி கங்காதேவி ஆண்டன் லிட்வின் அவர்கள். வணக்கம். அதே போன்று திருமதி தமிழரசி ஜெயதாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருமதி முத்தமிழ் நடராஜா அவர்கள். வணக்கம். மேலும் இப்பேரவை தொடர்பிலான பலவாறான விடயங்களை நம்மளோடு கலந்துரையாட இன்று ஐபிசி தமிழில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பேரவையினால் நடத்தப்படும் விழா பற்றியும் மேலும் பலவாறான விடயங்கள் பற்றியும் நமக்கு தெளிவான விளக்கத்தை வழங்க வந்திருக்கிறார் திரு தவயோகம் குகதாசன் அவர்கள். திரு தவயோகம் கோதாசன் அவர்கள் சற்று கூற முடியுமா, இப்போ அவை என்னது மற்றும் எவ்வாறான விடயங்களை நாங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் என்ற? கண்டிப்பாக. உண்மையிலேயே இந்த விழாவானது 12வது ஆண்டாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை தன்னுடைய சேவைகளை 2004ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இங்கே பிரித்தானியாவிலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு புனித பணியை செய்து வருகின்றோம். அந்த வகையில் கடந்த 12 வருடங்களாக அந்த கல்வியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கும் அங்கே ஆசிரியர் பணிகளை புரிந்து செய்பவர்களுக்குமான 5 வருடம், 10 வருடம், 15 வருடம், 20, 25 வருடம் அந்த சேவைகளை செய்கிற ஆசிரியர்களையும் பாராட்டி அந்த பணிகளுக்காகவும் நாங்கள் பரிசளிப்புகளையும் மதிப்பளிப்புகளையும் செய்ய இருக்கின்றோம். இம்முறை வழமைக்கு மாறான ஒரு புது இடத்திலே நாங்கள் அந்த பரிசளிப்பை செய்கின்றோம். மிகவும் முக்கியம் வாய்ந்த இடமாக கருதப்படுகின்றது. இம்முறை ஹரோவில் வழமையாக நடப்பது இடத்தில் நடக்கப்பட மாட்டாது என்பதை கூறிக்கொண்டு, அதே சமயம் கிறிஸ்டல் மண்டபத்தில் மிகவும் பிரமாண்டமான அந்த மண்டபத்திலே அந்த விழாவை நாங்கள் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிலே உண்மையிலே எங்களுக்கு பல நூற்றுக்கணக்கான இங்கே பிறந்த குழந்தைகள் தற்சமயம் பல்வேறு பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்கொண்டிருக்கின்ற அந்த இளையோர் பல வழிகளும் எங்களுக்கு ஒத்தாசைகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பலர் எங்களுக்கு தன்னார்வலராக இங்கே பணிகளை ஆற்றி இரவு பகலாக ஓயாது இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த குழந்தைகள் நாங்கள் எப்படி சொல்லப்போனால் உதாரணம் சொல்லலாம், ஒரு அறுவடைக்காக நாங்கள் ஒரு விதையை விதைப்போம். அந்த அறுவடை ஒரு வருஷத்தில் கிடைப்பது போலத்தான் இந்த மாணவர்களுடைய இங்கே தமிழை கற்பது என்பது மிகவும் இலகுவான ஒரு காரியம் இல்லை. ஏனென்றால் தமிழை கிட்டத்தட்ட 2வது மொழியாகத்தான் எங்களுடைய குழந்தைகள் கருத முயற்சிக்கின்றார்கள். நாங்கள் அதை தாண்டி இல்லை, எங்களுடைய வரலாறுகளையும் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களையும் அவர்கள் ஊடாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அதே வழியில் வெறும் மொழியோடு நின்று விடாமல் அவர்களை பாராட்டி ஒவ்வொரு வருடமும் அந்த நற்சான்றிதழ்களையும் அவர்களுடைய மதிப்பளிப்புகளையும் செய்வதனூடாக அவர்களை இன்னும் மேல் அந்த தமிழை வளர்ப்பதற்கான அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் எடுத்து செல்ல வேண்டிய அந்த கட்டாயத்திலே நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இது தவிர மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி, இன்று உலகத்திலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற அந்த மக்களிலே உண்மையிலே தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை மட்டும்தான் எங்களுடைய தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்ற அந்த புனித பணியிலே நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகின்றோம் என்பது பெருமைக்குரிய விடயம். அந்த வகையில் தான் இந்த விழா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் கருதுகின்றோம். இங்கே உண்மையிலே இந்த விழாவிலே 1000க்கு மேற்பட்ட சிறார்கள் பிரித்தானியாவிலே பிறந்து அதிதிறன் புள்ளிகளை பெற்றவருக்கான இந்த விழாவும் மற்றும் நான் முன்னர் கூறிய போல ஆசிரிய
பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்குமான அந்த மதிப்பளிப்பு நடைபெற இருக்கின்றது. இதுக்கு குழந்தைகள்லாம் உண்மையிலே மிக ஆர்வமாக தற்சமயம் அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழ் மிக கடினமான ஒரு மொழியாகத்தான் இங்கே பார்க்கின்றார்கள். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழை வீட்டில் கதைப்பதை குறைவாக இருக்கும். பிற பாடசாலைகளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குறிப்பிட்ட அளவு தான் அந்த தமிழை கற்கின்றார்கள். அதிலும் அதிதிறன் எடுத்து வைக்கின்ற அந்த ஆசிரியர்கள் உண்மையிலேயே புனிதர்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் நாங்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் அனைவருக்கும் இந்த விழாவை ஒரு திருவிழாவாக கொண்டாடி அவர்களை மதிப்பளிக்க இருக்கின்றோம். நன்றி. மிகச்சிறப்பாக கூறியிருந்தார். தமிழர் என்று சொல்லும் போது தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவார்கள். அந்த வகையில் ஒரு தனிநபரின் அடையாளமாக மொழி காணப்படுகின்றது. நாம் எந்த தேசத்தில் இருந்தாலும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தாலும் எமது அடையாளமாக காணப்படுகின்ற மொழியானது மிக முக்கியமாக காணப்படுகிறது. அந்த மொழியை நாங்கள் எங்கு சென்றாலும் மறக்காதவாறு சிறு வயதிலிருந்தே புலம்பெயர் தேசங்களில் வெவ்வேறு மொழிகள் பேசுகின்ற சமுதாயத்தோடு நாங்கள் பழகினாலும் சிறுவர்களிலிருந்து சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த மொழியை நாங்கள் மறக்காது சரியான விதத்தில் அவர்கள் கல்வியை வழங்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனமாக இந்நிறுவனம் காணப்படுகிறது. மேலும் இவ்விழாவானது இந்நிகழ்வில் பலவாறான விடயங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அது பற்றி சற்று திருமதி முத்தமிழ் நடராஜ் அவர்கள் சற்று விளக்கமாக எங்களுக்கு கூற. நல்லது. இந்த விழாவானது ஒரு மிக பிரமாண்டமான அளவிலே நடைமுறைப்படுத்த இருக்கின்றது. 15/2/2026 அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே 100க்கும் மேற்பட்ட எங்களுடைய இளைய மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடாத்த இருக்கின்றார்கள். அவர்கள் மேடை ஒழுங்கமைப்பு, மேடை அலங்கரிப்பு என்பவற்றை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கின்ற சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் பெற்றோர் மாணவர்களை வரவேற்று அவர்களை அமரச் செய்கின்ற இருக்கைகளினுடைய ஒழுங்கமைப்பு என்பவற்றை அவர்கள் சரியாக செய்து வருகின்றார்கள். அத்துடன் வெற்றி கிண்ணங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் சான்றிதழ்களை தயாரித்தல் போன்ற அனைத்து காரியங்களிலும் அவர்கள் மிக உற்சாகமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக அவர்களுடைய அந்த உற்சாகமானது எங்களுக்கு ஒரு புதிய தென்பை தருகின்றது. எங்களுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகள் இந்த விழாவை எவ்வளவு தங்களினுடைய ஒரு வேலையாக, தங்களினுடைய ஒரு விழாவாக அவர்கள் தங்களுடைய கையிலே எடுத்து செய்வது உண்மையாக அது ஒரு போற்றுதற்குரியதாக காணப்படுகின்றது. ஒலி மற்றும் ஒளிபரப்பு மற்ற ஊடகத்துறை என்பன போன்ற அனைத்து துறைகளிலும் எங்களுடைய இளைய மாணவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். அவர்கள் நேரடியாக தாங்கள் வந்து இந்த நேரம் பல உதவிகளை செய்ய முடியாத பொழுது அவர்கள் தங்களுடைய தொழிலகங்களில் இருந்து கொண்டே அல்லது பல்கலைக்கழகங்களில் தங்களுடைய படிப்புடன் இருந்து கொண்டே அவர்கள் இந்த வேலைகளை எங்களுடன் இணைந்து செய்து வருகின்றார்கள். இது 1030 வெற்றி கிண்ணங்கள் அன்று மாணவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்குமாக மதிப்பளிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நிறைந்த ஒரு மக்கள் கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த நிறைந்த மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே பணிபுரிவது என்பது ஒரு சாதாரண விடயமல்ல. எனவே அத்தகைய ஒரு நிறைந்த பணியின் மத்தியிலே தாங்களும் உதவிகளை செய்கின்றோம் என்று பள்ளி ஆசிரியர்களும் முன் வந்திருக்கின்றார்கள். எனவே மிக நிதானமான முறையிலே திட்டமிட்ட வகையில் இந்த பணிகள் அவர்களால் மிக ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்துடன் அறிவிப்பாளர்களாக எங்களுடைய மாணவர்களே இருக்கின்றார்கள் என்பது ஒரு கூடுதல் தகவலாகவும் மற்ற மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகவும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த மாணவர்களே எப்பொழுதும் பரிசளிப்பு விழாவிலே அறிவிப்பாளர்களாக இருப்பது என்பது வழக்கமானது தான். அது இம்முறையும் விதிவிலக்கில்லை. மற்றும் பிரித்தானியாவிலே, அதாவது ஸ்கொட்லாந்து உள்ளிட்ட பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளிலும் இருந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்து குவிய போகின்றார்கள். எனவே அந்த குவிகின்ற அந்த மக்கள் கூட்டத்தை சரியான முறையில் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான முறையில் அவர்களை இந்த விழாவை இருந்து சிறப்பித்து அவர்கள் செல்ல வேண்டும். அதற்குரிய அனைத்து
செய்காரியங்களும் சரியான முறையிலே நிதானத்துடன் மிக நேர்த்தியாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. உற்சாகமாக எங்களினுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதில் பங்கெடுப்பது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. நன்றி. அந்த வகையில் கூறியிருந்தார் திருமதி முத்தமிழ் நடராஜ் அவர்கள் கூறியிருந்தார், கிட்டத்தட்ட 1030 வெற்றி கிண்ணங்களை இந்நிகழ்வில் பரிசளிக்க இருப்பதாக. சாதாரணமான விடயமல்ல. இவ்வாறான பரிசு பொதிகளை, அதாவது வெற்றி கிண்ணங்களை பெற இருக்கின்ற மாணவர்கள் எவ்வாறு அந்த மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்நிகழ்வில் எவ்வாறான போட்டிகளுக்கு இவ்வாறான பரிசில்கள் வழங்கப்படுகிறது என்பது பற்றிய விளக்கத்தை நமக்கு கூற வந்திருக்கிறார் திருமதி தமிழரசி ஜெயதாசன் அவர்கள். வணக்கம். அண்டமெல்லாம் பவனி வரும் அன்னை தமிழே, இல்லமெல்லாம் நிறைந்திருக்கும் இன்பத் தமிழே, அசைந்திடா உறுதியும் இசைந்திடும் இனிமையும் இயல்பாய்க் கொண்ட செந்தமிழே, இப்படியாக எமது செந்தமிழை, பைந்தமிழை, தீந்தமிழை எவ்வாறும் வர்ணித்து கொண்டு போகலாம். எமது தமிழை, இப்படியான எமது தமிழ் மொழியை எமது மாணவர்களுக்கு ஐயம் திரிபற கற்பித்து கொடுப்பதோடு மட்டும் அல்லாமல் அவர்கள் இந்த தமிழ் மொழியிலே மேலும் சிறந்து விளங்குவதற்காக, செம்மையாக விளங்குவதற்காக அவர்களுக்கு நாங்கள் இந்த தமிழ் மொழி திறன்களை வருடந்தோறும் வைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ் மொழி திறனிலே 5 வகையான போட்டிகள் இடம்பெறுகின்றன. பேச்சு போட்டி, திருக்குறள் மனன போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, வரலாற்று போட்டி. இந்த போட்டிகளிலே மாணவர்கள் மிகவும் உற்சாகமாக, உத்வேகமாக கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள். முதலில் இந்த போட்டிகள் பள்ளிகள் ரீதியாக நடைபெற்று பள்ளிகளிலே 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பெறுகின்ற மாணவர்களுக்கு நாங்கள் விண்ணப்பத்தினை அனுப்பி வைத்து அந்த விண்ணப்பம் மூலம் அவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து அவர்களுக்கு இறுதிப் போட்டி, அனைத்து பள்ளிகளுக்குமான இறுதிப் போட்டி கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெற்றது. அந்த இறுதிப் போட்டியிலே 100க்கும் அதிகமான 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். போட்டி என்று பார்க்கும்போது 1000க்கும் மேற்பட்ட போட்டிகள். ஒரு பிள்ளை 4 போட்டியில் பங்கு பெற்றிருக்கும், ஒரு பிள்ளை 5 போட்டியில் பங்கு பெற்றிருக்கும். இவ்வாறு அந்த போட்டிகள் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தன. அது தவிர இந்த வருடந்தோறும் நடைபெறுகின்ற தமிழ் மொழி பரீட்சை, இந்த தமிழ் மொழி பரீட்சை 4 திறன்களை அடிப்படையாக கொண்டது. கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல் ஆகிய திறன்களை அடிப்படையாக கொண்ட இந்த தமிழ் மொழி பரீட்சை ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் நடைபெறும். அந்த தமிழ் மொழி பரீட்சையிலே 90க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் அதிதிறன் பெறுகின்றார்கள். அந்த மாணவர்கள் ஆங்கில கல்வியையும் கற்றுக்கொண்டு இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழ் பள்ளிக்கு வந்து இந்த தமிழ் மொழியையும் கற்று அதிலே 90க்கும் மேற்பட்ட புள்ளிகள் எடுப்பதென்றால் சும்மாவா? அப்படியான மாணவர்களை நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அது எங்களது தலையாய கடமை. ஆகவே தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கிய ராச்சிய கிளையானது இந்த தமிழ்த்திறன் அதிதிறனோடு மட்டும் இல்லாமல் வளர்தமிழ் 10, 11, 12 நிறைவு செய்த மாணவர்கள் அவர்களையும் மதிப்பளித்து வருகின்றோம். அது தவிர இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மேலும் விசேடமாக அவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகங்களிலே நடைபெறுகின்றது போன்று அவர்களுக்கு அந்த கோட் அணிந்து, தொப்பி போட்டு, அந்த சுருள்கும் கையிலே கொடுத்து அவர்கள் மிகவும் உற்சாகமாக, அவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய முகம் இன்முகத்தோடு, புன்னகை நிறைந்த முகத்தோடு காட்சி அளிப்பார்கள். அந்த காட்சி வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இம்முறை அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 105 மாணவர்கள், வளமைக்கு மாறாக அதிகூடிய மாணவர்கள் அந்த மதிப்பளிக்க இருக்கின்றார்கள். இது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். இது தவிர இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த முறை 150 மாணவர்கள், வளமையை விட மிக அதிகமான மாணவர்கள் தேர்வை செய்து அவர்கள் மதிப்பளிக்க இருக்கின்றார்கள். இது எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலும் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாடங்களையும் படித்து கொண்டு இந்த தமிழ் மொழிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்கள் இந்த கல்வியை மேலும் கற்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது என்பதனையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. திருமதி தமிழரசி ஜெயதாசன் அவர்கள்
150 மாணவர்களுக்கு மேல், அதாவது அவர்கள் உயர்தர கல்வி, அதாவது உயர்தர பல்கலைக்கழகங்களில் படித்துக்கொண்டே இவ்வாறான மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டு திறம்பட செயற்பட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். அதே போன்று நாங்கள் பொதுவாக பார்த்திருக்கிறோம், பரிசளிப்பு விழா மாணவர்களுக்காக காணப்படுகிறது. இந்நிகழ்வில் ஆசிரியர்களுக்கு மதிப்பளிப்பு வழங்குவதற்கான ஒரு நோக்கமும் காணப்படும். நிகழ்வில் அந்த மதிப்பளிப்பு தொடர்பாக சற்று தெளிவான விளக்கத்தை கூற வந்திருக்கிறார் திருமதி கங்கா தேவி ஆண்டன் லிட்வின் அவர்கள். நன்றிம்மா. நல்லதொரு கேள்வி. நான் அதற்கு முதல் உண்மையிலேயே ஆசிரியர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். ஏனென்று சொன்னால் திருவள்ளுவர் 133 அதிகாரங்களை எழுதியிருக்கின்றார். அந்த அதிகாரத்தில் மிக மிக அவசியமாக மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான இல்வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விருந்தோம்பல், கல்வி, கேள்வி, கல்லாமை, இவ்வாறு ஊக்கமுடைமை, இவ்வாறு நிறைய அதிகாரங்களை எழுதியிருந்தாலும் இந்த ஆசிரியர்களுக்காக அவர் எதுவுமே எழுதவில்லை. ஏனென்றால் ஆசு என்பது குற்றம், எரியர் என்பது களைபவர்கள். எனவே குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் உயர்ந்தவர்கள், போற்றுதற்குரியவர்கள். அதை சொல்ல வேண்டாம் என்பதற்காகத்தான் அவர் அதை விட்டிருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய ஆசிரியர்கள் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் கீழ் கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆக இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் தங்களுடைய வகுப்பறை சூழலுக்குள் மட்டும் நின்று அந்த கல்வியோடு மட்டும் நிற்கவில்லை. இந்த தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை தேர்வு வைக்கின்றது, புலன்மொழி தேர்வு, பொது தேர்வு, வினாத்தாள் திருத்தும் பணி, இதைவிட இப்போ நாங்கள் நடாத்த இருக்கும் பரிசளிப்பு விழா, இவ்வாறு ஏகப்பட்ட விழாக்கள் எல்லாவற்றையும் செய்யும் போது நாங்கள் அங்கே நாடி நிற்பது ஒவ்வொரு பள்ளி ஆசிரியர்களையும் தான். அத்தனை ஆசிரியர்களும் அத்தனை பள்ளிகளும் நிர்வாகிகள் அதிபர்கள் என அத்தனை பேரும் எங்களுக்கு முகஞ்சொலிக்காது இந்த தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் கீழ் இயங்கி வரும் அவ்வளவு பேரும் எங்களுக்கு இங்கே இணைந்து உதவிகளை செய்து வருகின்றார்கள். எனவே அவர்களை நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் அவர்களுக்கு இந்த பரிசளிப்பை செய்து அவர்களை ஊக்கப்படுத்துகின்றோம், மேலும் மேலும் ஊக்கப்படுத்துகின்றோம். நன்றி, வணக்கம். தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தார் திருமதி கங்கா தேவி ஆண்டன் லிட்வின் அவர்கள். அதே போன்று திரு குகன் குகச்சந்திரன் ஐயா அவர்களே, தாங்கள் சற்று கூற முடியுமா இந்த பரிசளிப்பு விழா பற்றியும் மேலும் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் செயற்பாடுகள் பற்றியும் தங்களது கருத்து எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி? அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் என்னுடன் வந்திருக்கின்ற கல்வி மேம்பாட்டு பேரவையை சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் ஏற்கனவே கல்வி மேம்பாட்டு பேரவையுடைய குறிப்பாக லண்டன் பிரித்தானிய கிளையின் வரலாற்றையும் இந்த கலை பரிசளிப்பு விழாவை பற்றி எவ்வாறு நாங்கள் அதை நோக்கி பயணிக்கின்றோம் என்றதை பற்றியும் தெளிவாக விளக்கமாக கூறியிருந்தார்கள். இந்த மண்டபத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள், மாணவர்கள், அறிஞர்கள் எல்லோரும் கூட இருக்கின்றார்கள். 15ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த விழாவில் எங்களுடைய மாணவர்கள் அவர்களுக்கு முன்னால் தங்களுடைய மதிப்பு பரிசுகளை பெற இருக்கின்றது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு விடயம். இந்த நிகழ்வு ஏன் நான் இப்படி 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த விழாவை நான் பார்க்குற பார்வையில் அது ஒரு திருவிழா போன்று காட்சி அளிக்க இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நானும் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். உண்மையில் தமிழ் ஒரு பாடம் அல்ல. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகளை படித்து அதுக்கு ஒரு கிரேட் எடுக்கிற மாதிரி இல்லை. தமிழ் எங்களுடைய வாழ்வுரிமை. அதை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய பெற்றோர்கள் எங்கள் பிள்ளைகளை தமிழ் பாடசாலைகளுக்கு அழைத்து வருகின்றார்கள். சிறந்த கருத்தையும் தெளிவான விளக்கத்தையும் வழங்கியிருந்தார் திரு குகன் குகச்சந்திரன் ஐயா அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்று ஐபிசி தமிழில் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கிய இராச்சிய கிளையின் செயற்பாட்டாளர்கள் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திப்போம்.
மீண்டும் ஐபிசி தமிழின் ஐரோப்பிய நிகழ்வினூடாக கலந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சிறு இடைவெளியின் பின்னர் நாங்கள் இங்கு கலந்துரையாட இருக்கின்றோம் திருமதி முத்தமிழ் நடராஜா அவர்களோடு. இந்நிகழ்வினூடாக சிறப்பு விருந்தினராக யார் யார் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை பற்றி சற்று கூற முடியுமா? சிறப்பு விருந்தினராக நாங்கள் அழைக்க இருப்பது எங்களுடைய தமிழர்களை மேம்பாட்டு பேரவையின் கீழ் வளர்தமிழ் நூல்களை பயன்படுத்துகின்ற பள்ளி நிர்வாகிகளையும் அதன் தலைமை ஆசிரியர்களையும் தான் நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களினுடைய முதுகெலும்பு, அதாவது தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினுடைய முதுகெலும்பாக இருப்பவர்கள் இந்த பள்ளி நிர்வாகிகளும் தலைமை ஆசிரியர்களும் தான். அவர்கள் இல்லாமல் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை இல்லை. தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினுடைய வெற்றி படிகளே இந்த பள்ளி நிர்வாகிகள் தான். ஆகவே அவர்களை நாங்கள் இந்த நிகழ்வுக்கு அழைத்து அவர்களை சிறப்பு விருந்தினர்களாக நாங்கள் வரவேற்பதில், அவர்களை முதன்மைப்படுத்துவதில் நாங்கள் பெருமிதம் கொள்ளுகின்றோம். பரிசளிப்பு விழாவின் முதன்மை விருந்தினர்களாகவும் சிறப்பு விருந்தினர்களாகவும் நாங்கள் அழைத்திருப்பது தமிழர்கள் மேம்பாட்டு பேரவையின் பள்ளி நிர்வாகிகளையும் அதன் தலைமை ஆசிரியர்களையும் தான். ஏனெனில் அவர்களே எங்களினுடைய, அதாவது தமிழர்கள் மேம்பாட்டு பேரவையினுடைய முதுகெலும்புகளாக இருக்கின்றார்கள். மாணவர்களையும் பெற்றோர்களையும் இணைக்கின்ற பாலமாக விளங்குபவர்கள் இந்த பள்ளி நிர்வாகிகளும் தலைமை ஆசிரியர்களும் தான். எனவே அவர்களை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். பேரவையினுடைய வளர்ச்சி படிகளே இந்த நிர்வாகிகளும் தலைமை ஆசிரியர்களும் தான். எனவே அவர்களை வரவேற்று அவர்களை மதிப்பளித்து அவர்களை சிறப்பு விருந்தினர்களாக நாங்கள் அழைத்து அழகு பார்ப்பதில் பேரவை பெருமிதம் கொள்ளுகின்றது. அந்த வகையில் இப்பேரவையின் சிறப்பு விருந்தினராக இப்பள்ளி நிர்வாகிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை சிறப்பாக கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறது திரு குகதாசன் அவர்களிடம். நீங்கள் கூற முடியுமா, இப்பரிசளிப்பு விழாவினூடாக தமிழ் குமுதாயத்துக்கு என்ன விடயத்தை தாங்கள் கூற விரும்புகிறீர்கள்? உண்மையிலே அது ஒரு முக்கியமான கேள்விதான். என்னென்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு கருப்பொருள் அதில் அடங்கியிருக்கிற என்ன சொன்னால், அதாவது இந்த தமிழ் சிறார்கள், இந்த பிரித்தானியாவிலே பிறக்கின்ற எங்களுடைய குழந்தைகள் தங்களை தாங்களே அறிகின்ற ஒரு கருவியாக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை இயங்கி வருகின்றது. அந்த வகையில் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையும் அவர்கள் எங்களுக்கு கீழே இயங்குகின்ற அந்த பாடசாலைகளும் உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு வரலாற்று கடமையை தான் நாங்கள் செய்து வருகின்றோம். அதன் ஊடாக இந்த குழந்தைகளுக்கு, இப்போ இங்கே பிறக்கின்ற பல குழந்தைகள் இங்கே பல்லின கலாச்சாரத்துக்கும் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். அப்போ எங்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேணும். எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் பாதுகாக்கப்படணும். அதுவும் ஒரு கட்டமாக தான் இந்த பரிசளிப்பு விழாவை நாங்கள் செய்கின்றோம். இங்கே ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல வேண்டியிருக்கின்றேன். வளர் தமிழ் நூல்களை பயன்படுத்துகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அந்த ஆசிரியருக்குமான பரிசளிப்பு இம்முறை வழமைக்கு மாறான கரோ இடத்தில் நடைபெறாது, ஹெய்ஸ் கிறிஸ்டலில் நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே ஏற்கனவே எங்கேயாவது மாணவர்கள் அல்லது பாடசாலைகள் அல்லது தனிப்பட்ட ரீதியாக இந்த தேர்வில் பங்கெடுத்த மாணவர்கள் தவறு இருந்தால் தயவு செய்து இந்த செய்தியூடாக நீங்கள் 15ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற அந்த பரிசளிப்பு விழாவில் நீங்கள் ஹெய்ஸ் கிறிஸ்டல் மண்டபத்துக்கு வரும்படி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்காலத்தில் இந்த குழந்தைகள் வாங்குகின்ற அந்த பரிசு அடுத்த தலைமுறையினரையும் ஊக்குவிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த விழாக்களை செய்கின்றோம். ஏன்னா வெறுமனே கல்வி படி இப்போ நாங்கள் இப்படி பார்க்கலாம். நாங்கள் எங்களுடைய தமிழர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லாருமே நாங்கள் நினைப்போம், என்னுடைய பிள்ளை ஒரு வைத்தியராக வரணும், என்னுடைய பிள்ளை ஒரு பொறியியலாளராக வரணும், என்னுடைய பிள்ளை ஒரு 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 விமான ஓட்டியாக வரணும் என்று நினைப்பார்களை தவிர, ஆனால் எங்களுடைய தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையும் அதன் கீழே இயங்குகின்ற பாடசாலைகளும் மட்டும்தான் நினைக்கின்றோம் நாங்கள் ஒரு சிறந்த தமிழ் சமுதாயத்தை இங்கே உருவாக்க வேணும் என்று சொல்லி. அவர்கள் நாளைக்கு ஒரு வைத்தியராக வந்து விடுவார்கள், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தமிழ் சமுதாயத்தில் சிறந்த ஒரு குடிமகனாக அவர்களை கொண்டு வேண்டிய பொறுப்பில் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஒரு வரலாற்றை பொறுப்பை எடுத்திருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக நடக்கின்றது. ஆகவே இது 12வது ஆண்டு விழா. நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் விழா இந்த மாணவர்களுக்கு முடிசூட்டி நாங்கள் அழகு பார்ப்போம். தொடர்ச்சியாக எங்கள் தமிழ் மாணவர்கள் இது போன்ற விழாக்களில் பங்கெடுத்து அவர்கள் பரிசுகளை பெறுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு நன்றி.
அதே போன்று தெளிவான விளக்கத்தை கூறியிருந்தார் திரு குகதாசன் அவர்கள். அதாவது தமிழர்களின் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் முக்கியமான கருத்தாக காணப்படுகின்றது. நாங்கள் எவ்வாறான கலாச்சாரங்களில் காணப்பட்டாலும் நமது கலாச்சாரம் என்பது மிக முக்கியமாக காணப்படுகிறது. பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை கொண்டவர்களோடு நாங்கள் மேலும் அன்றாடம் நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். மேலும் நமது தொழில் செல்லும் இடமாக இருக்கட்டும், கல்வி கற்கும் இடமாக இருக்கட்டும், வேலை பார்க்கும் இடம், எவ்வாறான இடங்களில் நாங்கள் இருந்தாலும் எமது தமிழர் எனும் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்திற்கு அமைவாக மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்நிகழ்வானது இம்மாதம் 15ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. ஹெய்ஸ் கிறிஸ்டல் என்னும் இடத்தில் இடம்பெற இருக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அவர் தெரிவித்திருந்தார். எனவே நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். அனைவரும் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றும் எமது கலாச்சாரத்திற்கு அமைவாக எமது பண்பாட்டு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக நாங்களும் இந்நிகழ்விற்கு மிக முக்கிய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக திருமதி தமிழரசி அவர்களிடம் நாங்கள் கேட்க இருப்பது, இந்நிகழ்வின் பரிசளிப்பு விழா மாணவர்களுக்கு எந்த வகையில் உதவுகிறது, இதன் முக்கியத்துவம் என்ன என்று சற்று கூற முடியுமா? ஓமோ, இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்னும் கூற்றுக்கிணங்க இன்று இந்த தமிழ் மொழி திறன் போட்டிகளிலே வெற்றி பெற்ற மாணவர்கள், அதாவது 1ஆம் 2ஆம் 3ஆம் இடம் பெற்ற மாணவர்கள் மேடையிலே வந்து பரிசில்களை பெற்று செல்ல இருக்கின்றார்கள். இது தவிர இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இதிலே அந்த 1ஆம் இடம் பெற்ற மாணவர்கள், அது பேச்சு போட்டியாக இருக்கலாம், திருக்குறள் மனன போட்டியாக இருக்கலாம், அந்த பிள்ளைகள் மேடையிலே தாங்கள் மனனம் செய்த அந்த பகுதிகளை வந்து மேடையிலே ஒப்பேற்றி காட்டுவார்கள். அவ்வாறு அவர்கள் செய்வதன் மூலம் அவர்களுடைய தன்னம்பிக்கை வளரும், தைரியம் வளரும், ஒரு ஆளுமை நிறைந்த பிள்ளைகளாக அவர்கள் வருங்காலத்தில் வருவார்கள். இந்த பிள்ளைகள் இவ்வாறு மேடைகளிலே தங்கு தடையின்றி தமிழை மிகவும் லாபகமாக பேசும்போது அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு பல்கலைக்கழக அனுமதி நுழைவுக்கு நேர்முக, அதாவது இன்டர்வியூ என அழைக்கப்படும் அந்த நேர்முக இதிலே ஒன்று கூடலிலே அவர்கள் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு எதுவிதமான தயக்கமும் இன்றி பதில் கூற அவர்களுக்கு இது மிகவும் உறுதுணை புரியும். சில பிள்ளைகள் நன்கு கற்பார்கள், நல்ல மிகச்சிறந்த பெறுவார்கள். ஆனால் இந்த கேள்வி கேட்கின்ற இந்த விடயத்திலே அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்கின்ற பிள்ளைகள் அந்த இடத்தை விட்டு விடுவார்கள். ஆகவே நாங்கள் இந்த போட்டிகளை வைப்பதன் மூலம் அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து ஆளுமையை வளர்த்து எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் ஒரு மைக்க கண்டவுடன் அந்த பிள்ளைகள் தங்கு தடையின்றி சரளமாக தனது மொழியை பேச வேண்டும் என்பது எங்களது பெருவிருப்பம், பேரவா. அதற்கிணங்க நாங்கள் ஆண்டுதோறும் இந்த தமிழ் திறன் போட்டிகளை நடாத்தி வருகின்றோம். அதுபோன்று இந்த அதிதிறன் மாணவர்களும் நான் அப்போதே கூறியிருந்தேன், சென்ற வருடம் எமது தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கிய ராஜ்ய கிளையின் மூடாக வளர்தமிழ் 1 12 வரை அதிதிறன் பெற்ற அத்தனை மாணவர்களும் எங்கிருந்தாலும் அந்த மாணவர்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி எமது கிறிஸ்டல் கோளில் வந்து தங்களுடைய பரிசில்களை பெற்று செல்லுமாறு நாங்கள் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அதே போன்று சிறந்ததொரு விளக்கத்தை கூறியிருந்தார். இப்பேரவினூடாக நடத்தப்படுகின்ற நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்ற மாணவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் பல்கலைக்கழக தேர்விற்கு அவர்கள் செல்லும் போது எந்தவித தயக்கமும் இன்றி மிகவும் ஓர் தன்னம்பிக்கையோடு அவர்கள் முன் செல்லக்கூடிய ஒரு சிறந்த குணத்தை கொண்ட ஒரு மாணவர்களாக இவர்கள் அவர்களை வழிநடத்துகிறார்கள். மிகவும் பெருமைக்குரிய விடயமாக கருதப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக கலந்துரையாடியிருப்பது திருமதி கங்காதேவி அன்டன் லிட்வின் அவர்களோடு. தாங்கள் கூற முடியுமா, ஆசிரியர்கள் தேர்வு என்னும் பொழுது இப்பணிகள் யாவை, இவர்கள் மேற்கொள்ளும் விதங்கள் என்ன, இவை தொடர்பான சற்று விளக்கத்தை தாங்கள் கூற முடியுமா? உண்மையில் ஆசிரியர்கள் இவர்கள் எங்களுக்கு பொது தேர்வு நாங்கள் நடாத்தி வருகின்றோம். அது ஒவ்வொரு நகரங்களிலும்
மண்டபங்கள் ஏற்பாடு செய்து அந்த மண்டபங்களில் நாங்கள் நடத்தி வருகின்றோம். எங்களுக்கு 4000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் என்றால் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிள்ளைகளுக்கு எத்தனை மண்டபங்கள் தேவை, எவ்வளவு ஆசிரியர்கள் தேவை. நாங்கள் இப்போ ஹரோ பகுதியில் நடத்துவதாக இருந்தால் எங்களுக்கு இங்குள்ள ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கும் அந்த ஆசிரியர்கள் இங்கே அந்த மண்டபத்துக்குள் உட்செல்ல முடியாது. அது அவர்களுக்கும் தெரிந்ததுதான். ஆனபடியால் அவர்கள் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக ஸ்கொட்லாண்டுக்கு கூட எங்களுக்கு பள்ளிகள் இருக்கின்றன. அங்கே கூட நாங்கள் இந்த வினாத்தாள்களை அனுப்பி அங்கே தேர்வுகளை நடாத்துகின்றோம். அதே போன்று இங்குள்ளவர்கள் மில்டன்ஸாக இருக்கலாம், லெஸ்டராக இருக்கலாம், டூட்டிங்காக இருக்கலாம், அப்படி செல்வார்கள். அங்குள்ளவர்கள் இங்கு வர வேண்டும். காலையில் எழுந்து அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் அங்கே தேர்வுக்கு அனுப்பிவிட்டுத்தான் அந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு அந்த பணி செய்ய வருகின்றார்கள். அவ்வாறு வந்து செல்ல மாலை ஆகிவிடும். இவ்வளவு பணியினை செய்கின்றார்கள். அதே போன்று புலன்மொழி தேர்வாக இருந்தாலும் சரி, ஏன் நாங்கள் 15ஆம் தேதி நடத்த இருக்கும் அந்த பரிசளிப்பு விழாவுக்கு கூட எங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றார்கள், இளம் ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றார்கள். அத்தனை பேரும் தாங்களாகவே முன்வந்து இந்த பணியினை எதுவுமே இல்லை அவர்களுக்கு, இந்த பணியினை மட்டும் செய்துவிட்டு போகின்றார்கள். எனவே தான் அவர்கள் போற்றக்கூடியவர்கள். அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும் இந்த இடத்தில் என்பதை நான் எல்லோருமாக முடிவெடுத்து தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையானது இந்த முடிவை எடுத்து இங்கே ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய ஆசிரியர்கள் ஸ்கொட்லாந்து வரையும் சென்று இந்த பணியை செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொது தேர்வு முடிந்த பின் அங்கே அவ்வளவு பொதிகளையும் கொண்டு வந்து நாங்கள் அதை ஒழுங்கமைத்து பின்னர் பிரான்ஸ் தலைமையகத்துக்கு அந்த பொதிகளை அனுப்பி வைக்கின்றோம். அன்றிலிருந்து அந்த வினாத்தாள்கள் பிரித்தானியா மட்டுமல்ல, பிரான்ஸ், யேமன், ஏனைய நாடுகளில் உள்ள வினாத்தாள்கள் திருத்தும் பணிக்கு கூட எங்களுடைய அந்த ஆசிரியர்கள் செல்கின்றார்கள். அங்கே சென்று 1 கிழமையோ 2 கிழமையோ அங்கே தங்கியிருந்து அந்த வினாத்தாள்களை திருத்தி கொடுத்து விட்டு வருகின்றார்கள். எனவே இது பெரியதொரு பணி. 1 கிழமை 2 கிழமை நிற்பது என்பது, குடும்பங்களை விட்டு செல்வது, உண்மையில் அவர்கள் சிறந்த ஒரு ஆசிரியர்களாக நாங்கள் அவர்களை மதிக்கின்றோம். எனவே தான் நாங்கள் அவர்களுக்கும் மதிப்பளித்து அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த விழாவில் அவர்களையும் மதிப்பளிக்கின்றோம். நன்றி, வணக்கம். அந்த வகையில் திருமதி கங்காதேவி ஆண்டன் லிட்வின் அவர்கள் கூறியிருந்தார், கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காணப்படுகிறார்கள் என்ற அமைப்பினராக. மேலும் ஸ்கொட்லாண்டிலும் இவ்வாறான தமிழ் பள்ளிக்கூடம் காணப்படுகிறது என்பதை மிக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் கலந்துரையாடியிருப்பது திருமதி தமிழரசி அவர்களோடு. தாங்கள் கூற முடியுமா, பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தில் இவ்வமைப்பினுடைய இருக்கின்ற பங்கு என்ன, இதன் முக்கியத்துவம் என்ன, இது அமைப்பானது எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சற்று கூற முடியுமா? ஆமாம், பிள்ளைகளின் கல்வியில் நாங்கள் அடிக்கடி எங்களுடைய ஆசிரியர் செயலமர்வில் கூறிக்கொள்ளுவோம், பிள்ளைகளின் கல்வியில் முக்கோண பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அதாவது பிள்ளைகள், ஆசிரியர், பெற்றோர், இந்த முக்கோண பங்களிப்பின் மூலம் கல்வி கற்கின்ற ஒரு பிள்ளை மிகவும் சிறந்த பிள்ளையாக, நான் இப்பொழுது 18 ஆண்டுகளாக கற்பித்து கொண்டு வருகின்றேன். என் கண்கூடாக நான் கண்ட விடயம், இந்த முக்கோண பங்களிப்பின் மூலம் தனது கல்வியை கற்றுக்கொண்டு வருகின்ற ஒரு பிள்ளை எந்த வருடமாக இருந்தாலும் மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்டு வருகின்றது அந்த பிள்ளை. நாங்கள் கொடுக்கின்ற வீட்டு வேலைகளை அந்த பிள்ளை கொண்டு போய் தாயிடம் கேட்டு, அல்ல சில இடங்களில் அப்பா அம்மார் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அப்பாவிடம் கேட்டு அந்த கல்வியை கற்று அந்த வீட்டு வேலைகளை அழகாக செய்து கொண்டு வருவார்கள். நான் கொடுக்கின்ற கட்டுரை தலைப்புகளுக்கு மிகவும் சிறந்த கற்பனை வளத்தோடு, நான் ஒரு பறவையானால் என்று ஒரு தலைப்பை கொடுத்தால் அந்த தலைப்புக்கேற்ற கட்டுரை மிகவும் எத்தனையோ கட்டுரைகள் மெய்சில் இருக்க வைத்திருக்கின்றது. அவ்வாறு சிறந்த கட்டுரைகளை எழுதி கொண்டு வருகின்றார்கள். பிறகு நாங்களும் அந்த பிள்ளைகளுடைய அந்த கட்டுரைகளை திருத்தி அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து, நான் எப்பொழுதும் ஒரு புள்ளி போடுகின்ற திட்டம் வைத்திருக்கிறேன். புள்ளிகள் போடுவேன். பிள்ளைகள் அதுக்காகவே சொல்லுவார்கள், டீச்சர் இன்றைக்கு எனக்கு எத்தனை புள்ளிகள் கிடைத்திருக்கின்ற, மிகவும் ஆர்வம்
ஆர்வமாக கலந்து கொள்வார்கள். நாங்களும் இந்த சனிக்கிழமை என்றால் ஒரு ஆர்வம் எங்களுக்கு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு தமிழ் பள்ளிக்கு போக வேண்டும், அந்த ஒரு நாளை இதற்கென்று ஒதுக்கி அந்த கல்வியோடு நாங்கள் மெனக்கெடுக்கின்றோம், ஒரு அர்ப்பணிப்போடு செய்கின்றோம். எங்களுடைய மனதுக்கு ஒரு நிறைவாகவும் ஒரு ஆத்ம திருப்தியாகவும் எங்களுக்கு இது காணப்படுகின்றது. இதிலே இன்னும் ஒரு விசேட அம்சம் என்னவென்றால், இந்த முதலாம் இடம் பெறுகின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் சென்ற கிழமை ஒவ்வொரு நாட்களும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். ஏனென்றால் அவர்கள் முதலாம் இடம் பெற்றிருக்கின்றார்கள், நன்கு பேசித்தான் பெற்றிருக்கிறார்கள். என்றாலும் அந்த மேடையிலே ஆயிரக்கணக்கான 2000கணக்கான மக்களின் முன்னே அந்த பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக பேச வேண்டும் என்பதற்காக நிறைய பயிற்சி கொடுத்தோம். அத்தனை பிள்ளைகளும் வந்திருந்து பயிற்சி பெற்றார்கள். அதன் மூலம் அந்த மாணவர்கள் மிகவும் சிறப்பாக அந்த மேடையிலே தங்களுடைய பங்களிப்பை ஆற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது தவிர இந்த தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஆனது எமது தேசிய தலைவர் அவருடைய தொலைநோக்கு பார்வையாலே 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு, அதாவது பிரான்சில் தலைமையகமாக ஆரம்பிக்கப்பட்டு, அத்துடன் எங்களுடைய பிரித்தானியாவும் இணைந்து கிளையாக எங்களுடைய பிரித்தானியா இணைந்து இன்றைக்கு 21 ஆண்டுகளாக இந்த தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை வீறு நடை போட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பரிசளிப்பு விழா 12 வருடங்களாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இன்னும் காலங்காலமாக நாங்கள் எல்லா காலங்களிலும் எமது அடுத்த தலைமுறையினர், எமது சிறுவர்கள், எமது இளைஞர்கள் இதனை கொண்டு நடத்துவார்கள் என்பதில் எமக்கு எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த தமிழை கற்றுக் கொடுப்பது எமது தார்மீக கடமையாக கொண்டு எமது தமிழை கற்றுக் கொடுக்கின்றோம். இத்துடன் இணைந்து நாங்கள் செயற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அடுத்த தலைமுறையினர், எமது 3வது தலைமுறையினர் சந்ததி பிள்ளைகள் இந்த தமிழை கொண்டு நடத்துவார்கள் என்பதில் எமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த தமிழோடு பயணிப்போம், தமிழோடு வெற்றி நடை போடுவோம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருமதி தமிழரசி அவர்கள் நீண்ட காலமாக இவ்வமைப்பில் தொண்டாற்றி வருகிறார் என கூறியிருந்தார். அது மட்டுமல்லாது முக்கோண பங்களிப்பு தொடர்பாகவும் அவர் சிறப்பான ஒரு விளக்கத்தை விளக்கியிருந்தார். அது மட்டுமல்லாது தேசிய தலைவரின் தூரநோக்கு சிந்தனையோடு அமைக்கப்பட்ட இவ் அமைப்பானது பிரான்சில் தலைமையகம் அமைந்திருக்கிறது எனவும், தலைமையகமானது நமது இங்கிலாந்தில் அமையப்பட்டு இங்கிலாந்தில் காணப்படுகின்ற அமைப்போடு இணைந்து கிட்டத்தட்ட 21 வருடங்களாக இணைந்து இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்று வருகிறது என்பதை தான் மிகவும் பெருமிதத்தோடு கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து நாங்கள் செல்ல இருப்பது திருமதி கங்காதேவி அவர்களோடு. திருமதி கங்காதேவி அவர்கள் சற்று கூற முடியுமா, ஆசிரியர்களை வளப்படுத்த எவ்விதமான செயற்பாடுகளை தாங்கள் செய்து வருகிறது கூற முடியுமா இவ்வமைப்புகளாக? ஆமாம், நாங்கள் பிரித்தானியாவில் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் கீழ் இந்த வளர்தமிழ் நூல்களை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் செயலமர்வுகளை வைத்து வருகின்றோம். அந்த வகையிலே அவர்கள் தங்களை மேலும் மேலும் வளப்படுத்தி கொள்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இப்போது எங்களுக்கு நிறைய இளம் ஆசிரியர்களும் அங்கே வந்திருக்கின்றார்கள். 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் நிறைய பேர் எங்களுடன் இணைந்து அந்த பிள்ளைகளும் கற்பிக்கின்றார்கள். எனவே அவர்களையும் வளப்படுத்தும் நோக்கத்தோடு நாங்கள் மாதந்தோறும் இந்த செயலமர்வை நடாத்தி வருகின்றோம். ஒவ்வொரு மாதமும் 2வது கிழமை அந்த செயலமர்வு நடக்கின்றது. அதற்கு முதலே எங்களுக்கு சில பள்ளிகளிலிருந்து ஆசிரியர்கள் தங்களுக்குரிய சந்தேகங்கள் அனைத்தையும் எங்களிடம் கேட்பார்கள். நாங்கள் அங்கே அவர்களுக்கு அதை திருத்தி அவர்களை வளப்படுத்தி மேலும் மேலும் தாங்கள் வளத்தை பெற்று அங்கே வகுப்பறைக்கு சென்று சிறந்த முறையில் அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்கின்றார்கள் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். திரு குகன் கோச்சந்தன் ஐயா அவர்களே, தங்களை கூற முடியுமா மேலதிக விளக்கங்களை உங்கள் அமைப்பை பற்றி சற்று? படித்து முடித்து வெளியே வரும்போது அவர்கள் தனியே இந்த விழாவிலே வந்து எடுக்கின்ற பரிசுகள் மட்டுமல்ல, அவர்கள் தாங்கள் ஒரு தமிழர் என்ற ஒரு உணர்வோடு வெளிவருகின்றார்கள். இதற்கு அடிப்படையான இன்னொரு காரணம், எங்களுடைய பாடத்திட்டத்தில் பல விடயங்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. ஒன்று அவர்களுடைய வரலாறு, எங்களுடைய வரலாறு, தமிழரோட சம்பந்தப்பட்ட விழாக்கள், பொங்கல் விழாவாக இருக்கலாம், ஆடிப்பிறப்பாக இருக்கலாம், இப்படியான பல விழுமியங்களை எங்களுடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்ப்பதன் மூலம் அவர்களுடைய
உணர்வு, தாங்கள் ஒரு தமிழர் என்ற உணர்வோடு அந்த பாடசாலையை விட்டு வெளியே வருகிறார்கள். இது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு விடயம். நான் அறிந்த மட்டில் இதுவரையில் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். இப்போ இது 3வது தலைமுறை இன்றைக்கு வந்து எங்களுடைய பாடசாலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையான இன்னொரு காரணம், அந்த பெற்றோர்கள் 3வது தலைமுறையாக வந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பாடசாலைகளில் தமிழர் கற்று வந்து இந்த மாதிரியான உணர்வோடு வெளிவந்ததன் தான் முக்கியமான ஒரு காரணம். ஸோ இது வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சிறப்பான வெற்றிகரமான ஒரு செயல்பாடாக நாங்கள் பார்க்குறோம். இதோடு நான் என்ன ஒரு விடயத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகிறேன் என்னென்றால், எங்களுடைய கல்வி திட்டத்தில் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் கேம்பிரிட்ஜ் நடத்தப்படுகின்ற GCSE O லெவல் அட்வான்ஸ் லெவல் தமிழ் மொழியை பரீட்சையை எடுத்து சிறந்த சித்தியை பெற்று வருகிறார்கள். இதற்கு காரணம், எங்களுடைய பாடத்திட்டத்தில் தமிழை சிறப்பாக படிக்கிறதால அவர்கள் எழுதுகின்ற கட்டுரைகளில் தமிழை சேர்த்து ஆங்கில சொற்களை குறைத்து கூடிய அளவு முழுமையாகவே தமிழை வைத்து எழுதுவதால் அவர்களுக்கு அந்த சித்தி கிடைத்து வருகின்றது. இது எங்களுடைய பாடத்திட்டத்துக்கு கிடைத்திருக்கின்ற இன்னொரு பெருமை. இந்த இப்படி சித்தி பெற்று வந்த பிள்ளைகள் தங்களுடைய யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸில் வந்து இந்த தங்களுக்கு கிடைத்த இந்த சித்தியை பயன்படுத்தி யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணியும் இருக்கிறார்கள். இது வந்து உண்மையில் வந்து எங்களுடைய கல்வி திட்டத்துக்கு மெருகூட்டுவதாகத்தான் அமைகின்றது. இந்த எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை பெற இருக்கின்ற இந்த திருவிழாவுக்கு அனைவரும், இந்த பரிசளிப்பு விழாவுக்கு அனைவரும் வந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் குறிப்பாக இந்த பரிசுகள் கிடைக்கலை என்றதுக்காக நீங்கள் வராமல் இருக்காமல், நீங்கள் பாடசாலையில் உங்களுடைய சக மாணவர்களுடைய அந்த பெரும் வெற்றிகளை ஊக்குவிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் நீங்களும் வந்து இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றதை கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக நாங்கள் செல்லவிருப்பது திருமதி முத்தமிழ் அவர்களிடம். முத்தமிழ் நடராஜ் அவர்களே, சற்று கூற முடியுமா, தாங்கள் பாரிய அளவிலான நிகழ்வு இடம்பெற இருக்கிறது என நாங்கள் இந்நிகழ்வுடன் அறிந்து கொண்டோம். இந்நிகழ்விற்கு வருபவர்களுக்கு ஏதாவது நுழைவு கட்டணங்கள் எது மறுவிடப்படுகின்றன மற்றும் ஏதாவது இருக்கின்றதா என்பதை சற்று கூற முடியுமா என்பதை பற்றி? இல்லை, எந்த நுழைவு கட்டணங்களும் எப்பொழுதுமே பரிசளிப்பு விழாவின் பொழுது அறவிடப்படுவதில்லை. ஏனெனில் மாணவர்களுடன் அவர்களுடைய பெற்றோர் வருவார்கள், அவர்களுடைய பேரன் பேத்தி உறவினர் வருவார்கள். இதை ஒரு குடும்ப விழாவாக அவர்கள் வந்து நின்று கழித்து செல்ல வேண்டும். ஆகவே எப்பொழுதுமே நுழைவு கட்டணம் அறவிடப்படுவதில்லை. எல்லோருமே இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்று கூடி வந்து இதை ஒரு பெரு விழாவாக நின்று கழித்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அந்த வகையில் திருமதி முத்தமிழ் நடராஜ் அவர்கள் கூறியிருந்தார், அமைப்பில் நடத்தப்படுகிற நிகழ்விற்கு எவ்வித நுழைவு கட்டணமும் இல்லை என மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாக காணப்படுகிறது. அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து திருமதி கங்காதேவி அவர்கள் சற்று கூற முடியுமா, தாங்கள் பட்டய கல்வி கற்கை நெறி தொடர்பாகவும் அது பற்றிய சற்று விளக்கம், அது எவ்வாறு நடைபெறுகிறது, அதன் விளக்கங்கள் என்ன, அதன் முக்கியத்துவங்கள் என்ன என்பதை பற்றி சற்று விளக்கமாக எங்களுக்கு கூற முடியுமா? ஆமாம், எனக்கு தெரிந்தவரை நானும் 94ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் மொழியை கற்பித்து வருகின்றேன். 2004ஆம் ஆண்டு
தலைவரினுடைய அந்த ஆலோசனையின்படி எங்களிடம் இங்கே புலம்பெயர் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டதான் இந்த வளர்தமிழ் நூல்கள். வளர்தமிழ் நூல்கள் பாலர் நிலையிலிருந்து இருக்கின்றது. மழலை பாலர் நிலை தொட்டு 12ஆம் வகுப்பு வரை எங்களுடைய நூல்கள் இங்கே இருக்கிறது. அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பாடநூல்களாக இருக்கின்றது. அதில் எங்களுடைய வரலாறுகள், பண்பாடுகள் அனைத்தையும் உள்ளடக்கிய சிறந்த நூல் எங்களுடைய நூல். ஆரிய ஊடுருவல், கடல் கொண்ட தமிழகம், இவ்வாறு 12ஆம் வகுப்பு வரை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தான் இந்த பட்டிய கல்வி நூலும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இவை கிட்டத்தட்ட 15 நூல்கள். இவை நாங்கள் தொகுதியாக ஆக்கி அவர்களுக்கு 2 வருட கற்கை நெறியை ஆசிரியர்கள் வளப்படுத்துகின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய ஆசிரியர்கள் தங்களை தாங்கள் மேலும் 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 வளப்படுத்தி கொள்வதற்காக இந்த கற்கை நெறியை 12ஆம் வகுப்பு முடித்தவர்களிலிருந்து இந்த தேர்வு எடுக்கின்றார்கள். 2016ஆம் ஆண்டு நாங்கள் இந்த பட்டிய கல்வியை இங்கே தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையானது தொடங்கியது. 3 கட்டங்களை 3 குழுக்களாக அதை நிறைவேற்றி அவர்களுக்கு பட்டங்களை அளித்து தமிழ் மாணி பட்டத்தை அங்கே வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த வருடம் அடுத்த கட்டமாக ஒரு குழு அந்த தேர்வினை எடுப்பதற்கு நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். எங்களுக்கு அதற்குரிய ஆசிரியர்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்கள் அந்த பயிற்சிகளை கொடுக்கின்றார்கள் என்பதை கூறுவதோடு, உண்மையில் அந்த நூல்களை பற்றி எனக்கு சொல்ல வேண்டும் போல் இருக்கின்றது. அதில் மிகச்சிறந்த நூல்களாக நாமார்க்கும் குடியெல்லோம் ஒரு நாவல், அது எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல். அவற்றையெல்லாம் மேலும் மேலும் நிறைய தகவல்களை அறிந்து கொள்வதற்காகவே அந்த நூல் ஆக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த ஆசானால் எழுதப்பட்ட நூல். அதே போன்று ராவணகாவியத்தை எடுத்துக்கொண்டால் எல்லோரும் ராவணன் கெட்டவன் என்று சொல்லும் அந்த கட்டங்களில் எங்களுடைய மூதாதை ராவணன் தான், அவன்தான் எங்களுடைய மன்னன் என்பதை இங்கே எங்களுக்கு சிறந்ததொரு ஆசிரியரால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் விருப்பத்தோடு எல்லோரும் அதை கற்று அந்த தேர்வினை எழுதி தாங்கள் இன்னும் மேலும் மேலும் தங்களை வளப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதே போன்று இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறளும் வாழ்வியலும், ஔவையும் அருந்தமிழும் என இங்கே நிறைய நூல்கள் இருக்கின்றன. அத்தனை நூல்களையும் அவர்கள் படித்து தங்களை வளப்படுத்திக் கொள்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் வளர்ந்து அந்த ஆசிரியர்கள் எங்கு சென்றாலும், எந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்றாலும் உடனே எந்த வகுப்புக்கு போய் எந்த பாடத்தை நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை உடனே சென்று துணிவுடன் கற்பிக்கும் அந்த தகுதி நிலையை அடைந்திருக்கின்றார்கள், அடைய வேண்டும் என்று மேலும் நிறைய பேர் இம்முறையும் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். 150 ஆசிரியர்கள் இம்முறையும் அந்த தேர்வுக்காக இங்கே எங்களுக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கே பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த அத்தனை நூல்களும் இந்தியாவிலிருந்தும் எங்களுடைய இலங்கை ஆசிரியர்கள் பட்டதாரிகள் எல்லோருமாக சேர்ந்து எழுதப்பட்ட நூல்கள், பிரான்ஸ் தலைமையகத்திலிருந்து அத்தனையும் எழுதி எல்லோருக்குமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிறந்த நூல்களை படித்து எல்லா ஆசிரியர்களும் பயன்பெற்று தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய மொழி அழிந்து விடாமல் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பட்டிய கல்வியை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் என்பதை புலம்பெயர் தேசத்தில் உள்ள அனைவருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆம், அந்த வகையில் சிறப்பான ஒரு கருத்தினை வழங்கியிருந்த திருமதி கங்காதேவி அவர்கள். மீண்டும் நாங்கள் கலந்துரையாடிப்பது திரு குகதாசன் அவர்களுடன். தங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா, அதாவது நாங்கள் இப்போ அமைப்பினூடாக எவ்வாறான விடயங்கள் பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடியும், இதனூடாக பயன்பெறுகின்ற விடயங்கள் என்ன, மாணவர்களுக்கு எவ்வாறான விடயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளலாம், மற்றும் நுழைவுச் சீட்டுகள் மற்றும் நிகழ்வில் எவ்வாறான விடயங்களை நாங்கள் அறிந்து அதனூடாக
எமது பண்பாட்டு விழுமியங்களை நாங்கள் எவ்வாறு மேம்படுத்த முடியும் என்பதை பற்றி சிறப்பான ஒரு விளக்கத்தினை உங்களது குழு மற்றும் கலந்துரையாடலை மேற்கொள்ளும் போது பங்கு பெற்ற அனைவரும் தெளிவான ஒரு விளக்கத்தினை வழங்கியிருந்தார்கள். அதுபோன்று தங்களுக்கு ஏதாவது விடுபட்ட எதுவும் விடயங்கள் இருந்தால் மேலும் பொதுமக்களுக்கு தாங்கள் எதுவும் கூற விரும்புகிறீர்களா அமைப்பினூடாக? கண்டிப்பாக இதில் மீண்டும் ஒரு தடவை அந்த முக்கியமான ஒரு விடயத்தை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், வளர்தமிழ் நூல்களை பயன்படுத்தி 2025ஆம் ஆண்டு தேர்வில் பங்கு கொண்டு அதிதிறன் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இங்கே மதிப்பளிப்பு நடக்க இருக்கின்றது ஹெய்ஸ் கிறிஸ்டல் மண்டபத்தில் என்பதை மீண்டும் ஒரு தடவை கூறிக்கொள்கின்றேன். வளர்தமிழ் நூல்களை பயன்படுத்தி 2025ஆம் ஆண்டு தேர்வெழுதிய அனைத்து அதிதிறன் பெற்ற மாணவர்களுக்கும் ஹெய்ஸில் தான் நடைபெறும், மறக்க வேண்டாம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அதே சந்தர்ப்பத்தோடு இந்த நிகழ்வை பார்க்கின்ற ஏனைய மாணவர்களும், இப்போ இங்கே பிரித்தானியிலே பல ஈழ குழந்தைகள் உண்மையிலே தமிழை கற்காமல் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் பரந்துபட்ட தேசங்களிலே தொலை தூரங்களிலெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் எப்படியான அந்த தமிழுக்குரிய பரிசுகளை பெற்றுக்கொள்கிறான்றதை பார்த்து பெருமையடைய முடியும். அதே நேரத்தில் அவர்களும் விரும்பினால் பிரித்தானியாவில் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களால் அவர்களுடைய கல்வியை ஒழுங்கு செய்ய முடியும் என்பதை நாங்கள் இதனூடாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அவர்களும் எதிர்காலத்தில் எங்களுடைய கல்வியையும் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடு விழுமியங்களையும் கற்பதனூடாகத்தான் தாங்கள் தமிழர்கள் என்ற அடையாளத்தை அவர்கள் தங்களை அறிகிற ஒரு அடையாளத்தை நாங்கள் கொடுக்க முடியும். அதனூடாக அவர்கள் தேர்வுகளை கலந்து கொண்டு இந்த இந்த பரிசளிப்பு விழாக்களிலும் கலந்து கொண்டு பரிசுகளை பெற முடியும். ஆகவே அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அனைத்து அந்த மதிப்பளிப்பில் பங்கு கொள்ள இருக்கின்ற ஆசிரியர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நன்றி. அதே போன்று திரு குகதாசன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தால், நீங்கள் இங்கிலாந்தில் எவ்விடத்தில் இருந்தாலும் நீங்கள் மொழியில் அமைப்பூடாக மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என, அந்த வகையில் திருமதி கங்காதேவி அவர்களை சற்று கூற முடியுமா? மதிப்பளிப்பு விழா என்றால் என்ன? ஆசிரியர்களுக்கு ஏன் வழங்கப்படுது? அதன் முக்கியத்துவம் என்னன்னு சற்று கூற முடியுமா? நான் மட்டுமல்லாமல் இங்கே எல்லோரும் கூறியிருந்தார்கள், ஆசிரியர்கள் தான் இந்த பிள்ளைகளை இந்த புலம்பெயர் தேசத்தில் பிள்ளைகளுடைய அந்த மொழி அடையாளத்தை காட்டுகின்றார்கள் என்பதற்காகவே நாங்கள் இந்த பரிசுகளை வழங்குகின்றோம். அந்த வகையிலே புலம்பெயர் தேசத்தில் இந்த எங்களுடைய வளர்தமிழ் நூலை கற்பிக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் 25 வருடம் கற்பித்தவர்கள், 20 வருடம் கற்பித்தவர்கள், 15 வருடம் கற்பித்தவர்கள், 10 வருடம் கற்பித்தவர்கள், 5 வருடம் கற்பித்தவர்கள் என்று அத்தனை பேருக்கும் நாங்கள் மதிப்பளிப்பதோடு இளம் ஆசிரியர்களாக எங்களுடன் சேர்ந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளையும் சேர்த்து இந்த விழாவில் பரிசளிப்பு வழங்குவதற்காக இருக்கின்றோம். அவர்களுக்கு பரிசளித்து அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான் பேரவையினுடைய அவாவாக இருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி கங்காதேவி அவர்களே. தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கிய ராஜ்ய கிளையின் செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். மேலும் இன்னொரு நிகழ்ச்சியினூடாக ஐரோப்பிய நிரலில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம்.